தம்பி அவன் கூப்பிடான். ஏய் இந்தாண்டா தங்கம். அப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஐயர் தூங்கி போயிட்டேன். ரதம் நடுத்திருந்தே நிக்குது. ரதத்துல ஊர்காலமாகத்தனை வந்து கொண்டிருந்தேன். ரதம் நடுத்திருந்தே போச்சு. ஆட வந்தா பொண்ணு எங்கான எங்க அண்ணன் எங்கான கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல எங்க அண்ணன் ஐயோ கால அலைய ரதமானது 32 மேலவாத்தியங்களோடு ஊர்களை வந்து கொண்டிருந்தது. அப்படியே இந்த மேல வாத்தியமும் நாட்டிய பொண்ணு ஆடுவதை கண்கொள்ளாத காட்சியா பார்த்து கொண்டு வந்தானா அப்படியே தூக்கி போயிட்டேன். அதான் நடுத்திருந்தா நிக்குது. அண்ணன் எந்த பக்கம் போனாரு? ஆட வந்த பொண்ணை காணும், வந்த ஜனத்தை காணும், வந்த பிரிக்கல எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை அண்ணார் வீட்டுக்கு போயிருப்பாரா என்னன்னு தெரியல. வீட்டுல போய் பாட்டு வருமா? வீட்டுல வந்து பார்க்கக்கூடிய நேரத்துல கதவெல்லாம் தாளிட்டு இருக்கிறது அல்லவா? ஒரு வார்த்தை கூப்பிட்டு பார்க்கலாமா? ஓ அதையுள்ள எங்க அண்ணா சொல்லி கத்தி பண்ணீங்கல்ல, உங்களை பேரை சொல்லி அண்ணான்னு சொல்லி ஒரு பெண்ணு ஆயிட்டுனாலே அது யாருங்க? சொல்லியா? ஒண்ணு இல்ல, மணி 5 மணி. டெய்லி ஒரு பிச்சைக்காரத்தை எப்படியா போவா? அவளா இருப்பா. அவ கூப்பிட்டு போறா. அவ கூப்பிட்டு போனா நமக்கு என்ன? நீ வீட்டுக்கு உட்கார தம்பி. மறுபடியும் ஒண்ணு அதான் சொல்றது. நான் என்ன சொல்றேன்? ஆமா, ஆபத்துக்கு பாவம் இல்ல, பாவம் இல்ல. யாருனாலும் விசாரிக்கலாம். சொல்லி கேட்கல. ஆமா, அதான் பெண் புத்திய பின் புத்தி. அதனால ஆபத்துக்கு போறேன். சீக்கிரம் போயிட்டு வா. நாட்டி மாட வந்த பொண்ணு மாதிரி இருக்கு. பாப்பா, யாரு பாப்பா? என்னம்மா? வணக்கம் வணக்கம் வணக்கம். நீ யாரு? மாவன் பேர் என்ன? இது எங்க பாத்து
என்ன யாரு இன்னைக்கு கேக்குறீங்க? நீங்க யாரு? ஆயா உத்தம சிலவனுக்கு புது கல்யாணம் பண்றதுக்கு புது பொட்டாட்டி வித்யாபுரி மட்டம் தாண்டி வரக்கூடிய உத்தம சிலம் வித்யாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய உத்தம சிலனுக்கு கல்யாணம் செய்த பொண்டாட்டி. உங்க பேரு? பரிமளா. நான் யாரு தெரியுமா? இந்த வித்யாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய உத்தம சீலனுக்கு தங்கை என் பேரு முத்தம். அவரு கூட ஒருத்தரும் பிறக்கல, அப்பா இல்ல, அண்ணன் இல்ல, அக்கா தங்கச்சி சத்தியம் இங்க வந்து நாய் பூத்துட்டு. எங்க அண்ணனுக்கு இது வரைக்கும் கல்யாணமாக கிடையாது. கையா நீட்டி பேசி போல நாரு அடையா ஒன்னாமல பார்க்காத தன் மானத்தை வித்து கையும் காலை தூக்கி மேல தூக்கி காட்டிக்கிட்டு காசு வாங்கி திங்கிற காசி நீனு. எங்க அண்ணனுக்கு இன்ன வழி கல்யாணம் ஆகல. ஆட வந்தமா, ஆடுனமா, சம்பளத்தை வாங்கினமா, ஊருக்கு போனமான்னு இல்லாத எங்க அண்ணன் ஆடுல சம்பளத்தை வாங்கினமான்னு நினைச்சிட்டு போவாத. சொந்த கொண்டாடிக்கிட்டு எந்த வீட்டுல வந்து எங்க அண்ணனுக்கு மனைவிங்கிற தேவடியா தேவடியா காலத்திக்கார தேவடியா காலத்திக்கார தேவடியா ஓடபல்ல நக்கி நடந்தது என்ன சொல்லம்மா. முடியாது. நான் செத்தால சாவேனே தவிர ஒரு நிமிஷம் இந்த குடும்பம் பண்ண மாட்டேன். மேலே ஆகாய மலையே தீய பூமதேவி சாட்சியாக எனக்கு தாய் தந்தை கிடையாது, எனக்கு அண்ணன் தந்தை கிடையாது, எனக்கு அக்கா தந்தை கிடையாது என்று சத்தியம் செய்தாயே. ஆனால் நம்முடைய அரண்மனைக்கு வாய்ப்படி முன்னாடி நின்று ஒரு பெண்ணானவள் உன் தங்கையா முத்தாயின்னு சொல்றான்.
சாமி அண்ணா ஏ சேராக பத்து வண்ணா அண்ணா தங்கிச்சி வச்சிருக்கிறா நொட்டிக்கால பாரு தங்கிச்சி வச்சிருக்கிறா எந்த ஒரு நாடுவடியே தெரிய கிடையாது. அவ ஆட வந்தவோ எங்க அண்ணனுக்கு இந்த நாட்டை எங்க அப்பா முடிசூட்டி வச்சார தவிர இது வரைக்கும் கல்யாணம் ஆக கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சு கொண்டாட்டின்னு சொல்றாளே. ஏன்னா ரதத்துல உட்கார வச்சுட்டு எங்கண்ணா வந்த உன் தங்கச்சி யாரு தெரியா? ஏய் போறீங்க அடி போடி பாடு பாவி రా కొరకనా యావరా నవరా నవరా அடி போடி பாடு பாவி తమ్మిని అవుతాడే అవునా ఏయ్ அங்க வர்றா அப்படி வர்றா வரா ஏய் அப்படி வர்றா Hey!
வாயால கெடுவது போல கெட்டு போனே வயலுக்கு வந்ததுக்கு உனக்கு என்ன ஆச்சரிய கண்ண கேட்டாரு ஒரு பொன்பொருள் வேணும்னு கேட்காத முத்து பல்லக்கு தோடிக்கணும் எனக்கு ரதத்துல உட்கார வச்சு 32 மேல வாசிக்க நாட்டிய பெண்ணு நாட்டியமா ஆடுறீங்க சொன்னதுனால அந்த தாசி மழக்க மாதிரி தாயார் வயதில சண்டால எங்கண்ணா நான் தரிச்ச கருவாச்ச நான் தாமரை பூவாச்ச சண்டால அண்ணா உனக்கு நான் தங்கிட்டு வந்தாச்சா என்ன பெத்த தாயாலும் என் தந்தையார் இருக்கலாம் என் சதிகார எங்க அண்ணா இந்த தங்கச்ச காணும் சண்டாள அண்ணா நீ தரத்தை வந்து பாப்பியா என்ன பெத்த தாயாலும் என் தந்தையார என்ன விட்டு போனதால என் சதிகார எங்க அண்ணா என்ன தாசின்னு சொல்லுறது தடியால அடிக்கிறது எனக்கு தாக்க முடி போகலண்ணா அண்ணா நீ 10 பவுன் வச்சு என் பைகார எங்க அண்ணா இந்த பட்டணத்தை ஆண்டாலும் சண்டாலும் அண்ணா நீ பட்டம் தெரிச்சாலும் ஒரு வீட்டுல நான் படியாளு வேலை செய்து அண்ணா நான் பழக்கம் குனினி வாங்கி பங்காளி திண்ணையில நான் படுத்து இருந்தாலும் இந்த பைகார அண்ணன் கிட்ட இந்த பைகார நீலி கிட்ட நான் படியாரி வந்ததெல்லாம் பைகார அண்ணன் வாங்கிட்ட நான் பச்சை தண்ணி கேட்டதில்ல அண்ணன் இந்த பாப்பாத்தி நல்லவண்ண இந்த பாவிக்கு தெரிஞ்சிருந்தோம் உங்க படையெல்லாம் கூடிட்டீங்க இந்த பாவியால கொல்லணும்னு சண்டாள அண்ணா எனக்கு பக்கப்பல்ல வெட்டிட்டீங்க அண்ணா நீ கோடி பவனை வச்சு என் கொலகார எங்கண்ணா இந்த கோட்டையை ஆண்டாலும் சண்டாள அண்ணா நீ கொடி கட்டி பிறந்தாலும் ஆனா நான் கூலிக்கு வேலை செய்து அண்ணா குருணி பழக்கம் வாங்கி நான் கூட படுத்தாலும் இந்த கொலகார அண்ணன் கிட்ட இந்த கொலகார பாவிக்கிட்ட அண்ணா உன் கோட்டைக்கு வந்தது இல்லை எனக்கு பசியா இருக்குதுன்னு வாங்கிட்ட கூழ் தண்ணி அண்ணா இந்த கொடியால நல்ல வண்ணு அண்ணன் உனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தோம் உங்க கூட்டம் எல்லாம் கூடிட்டீங்க இந்த கொடியால கொல்லு சண்டாள அண்ணா எனக்கு குழி பல்ல வெட்டிட்டீங்க அண்ணா நீ 5 பவுனை வச்சு என் சதிகார எங்க அண்ணா இந்த நாட்டை நீ அரசாட்சி செய்தாலும் நீ அண்ணன் கொடியை கட்டி நீ ஆண்டுமே வந்தாலும்
ஒரு வீட்டுல நான் அடிமையா வேலை செய்து அரைப்படி நெல்லு வாங்கி அன்னையா அங்க வகுத்தாலும் சண்டால அண்ணான அண்டை கூட தூங்கினாளா. இந்த அழும்புக்கார அண்ணன் கிட்ட இந்த அழும்புக்கார நெலிக்கிட்ட உங்ககிட்ட அடி எடுத்து வச்சதில்லை, உங்ககிட்ட அரைப்படி நீ கேட்டதில்லை. இந்த அடியாள நல்லவண்ணு அண்ணன் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். என்ன அடிக்க நினைச்சிட்டீங்க, எனக்கு ஆளு பாட வச்சிட்டீங்க. ஆனா நான் உள்ள மடிச்சு கட்டி என் உள்ளடைய உள்ளடக்கி இந்த ஊர்ல நான் ஒதுங்கி நடந்தாலும் சண்டாளன்னா நான் ஒழுங்கா படைச்சாலும் எனக்கு இந்த ஊரில் உள்ள சானா எனக்கு ஊதாரி பேரு வைப்பேன். இனிமேலுக்கு இந்த ஊரில் நான் வைப்பேன். ஆனா நான் பட்டா மடிச்சு கட்டி என் பழிகார எங்க அண்ணன் என் பாவாடைய உள்ளடக்கி இந்த ஊர்ல நான் பார்த்து நடந்தாலும் ஆனா நான் பதமா போயிச்சாலும் நம்ம பங்காளி கூட்டம் எனக்கு இனிமே பாவியா பேரு வைப்பா. இந்த சண்டாள தீமையில் எனக்கு 10 ஒரு நாய வைப்பா. ஆறு மனசு வச்சா ஆறு மனசு வச்சா அது என்ன நடக்கும். அந்த ஆண்டவ மனசு வச்சா நடக்கும். ஆண்டவ மனசு வச்சா என்ன பெத்தப்பா எல்லாம் நடக்கும். மனசு வச்சா என்ன நடக்கும், அங்க என்ன நடக்கும். அந்த சாமி மனசு வச்சா என்ன நடக்கும். சாமியா மனசு வச்சா என்ன பெத்தம்மா எல்லாம் ஆராரோ நான் அழுதா ஆராரோ நான் அழுதா எங்க அம்மா இருந்தா வந்து என்ன ஆராட்டி தூக்குவாங்க. ஆராரோ என்ன அடிக்கிறாங்க, யாரும் துணை எனக்கு. அம்மா 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 சண்டாள படுபாவி பெத்தி எடுத்து என்ன வளர்த்து ஆளாக்கி யாத்திரை போறேன்னு சொல்லிட்டு இந்த படுபாவி கையில என் கரங்களை பிடித்து கொடுத்துட்டு போனிய பெத்த பிள்ளை போல பாத்துக்குன்னு சொன்னதுக்கு தாசியோட ஆசையால தங்கைய வெறுத்த படுபாவி தேசியோட ஆசையால விரட்டி அடித்த பாவி 10 மாதம் காற்று வந்து பெற்றவளா எங்கம்மா தான் இருந்தா. 10 மாதம் தான் சுமந்தி பெற்றவளா எங்கம்மா தான் இருந்தா. இந்த கேள்வி எனக்கு நேர்மனா நேர்மனா பெத்த மனம் பித்தி என்பார், பிள்ளை மனம் கல்லி என்பார். பெத்த மனம் பித்தி என்பார், பிள்ளை மனம் கல்லி என்பார். பெத்த மனம் பித்தானே பிள்ளை மனம் பித்தானே. பெத்த மனம் பாவி கல்லானையோ, பெத்த மனம் பாவி கல்லானையோ. அண்டையடமும் இல்ல காதலிக்க யாரும் இல்ல, அண்டையடமும் இல்ல காதலிக்க யாரும் இல்ல, அண்டையடமும் இல்ல ஒருவர் துணையும் இல்ல. உன்னையே நம்பியிருந்தேனே என்ன பெத்தம்மா.
படுபாவி என்ன அடித்தாடி எல்லாத்தையும் நான் பொறுத்துக்குவேன். என்ன தேவடியானும் பேசணும் தாசி ஆசினால எனக்கு தங்கச்சியே தெரியாதுன்னு சொல்லி என்ன ஒவ்வொரு சொல்லு சொன்னதெல்லாம் நீ அடித்த அடிகளெல்லாம் அத்தனையும் நான் பொறுத்தேன். அடித்த அடிகளெல்லாம் அத்தனையும் நான் பொறுத்தேன். காசினும் பேசினும் தங்கையால சொல்லியதான் அம்மா அம்மா அம்மா. ஒரு பிள்ளையை பெற்று ஒரு தாயானவள் பெற்றெடுக்கக்கூடிய நேரத்துல எந்த தாய்மார்களும் பிள்ளையை பெற்று தன்னை தனிமை அவரிடத்துல இவரிடத்துல ஒப்பந்தம் கொடுத்துட்டு யாரும் போவாதீங்கம்மா. பெத்த வயிறு தான் பத்தி அவளுக்கு தெரியாது. நான் பிள்ளைப்படக்கூடிய கஷ்டத்தை யாருக்கும் தெரியாது. ஒரு பிள்ளைய பெற்று போட்டுட்டு தானா மருந்து குடிச்சிட்டு செத்து போனா கூட அந்த பிள்ளை என்னன்னு நினைக்க கஷ்டப்படும்னு தெரியாதா? நான் சாக போறோம்னா நம்ம பெத்த பிள்ளைய மருந்து வச்சு கொண்டுட்டு செத்துடணும். அந்த வீடு அங்கங்க போய் பிச்சை எடுத்து திங்க போகுது. தாய் இல்லாத பிள்ளைன்னு தலையில் அடிக்கும் போது அந்த பிள்ளை கத்தி கதறும் அல்லவா? என்ன போல இந்த மோசம் நீங்க செய்யாதீங்க. என்ன போல பெண்கள் எல்லாம் இந்த மோசம் நீங்க செய்யாதீங்க. செய்ய வேணாம். நான் பெத்த பிள்ளையா இருந்தாலும் கரம் பிடிச்சு கூடவே அழிட்டு போய் 10 பெத்த போனாலும் பெத்த தாய போலாகுமா? 10 பெத்த போனாலும் பெத்த தாய போலாகுமா? மற்ற தாயி தாள் இருந்தா ஒரு பிள்ளைய காப்பாத்துறதுக்கு ஒரு தாயானவளே 10 பேத்துக்கிட்ட காலை தூக்கியாவது 10 ரூபா காசு வாங்கிட்டு வந்து இந்த பிள்ளைய காப்பாத்துவாங்க. ஆனா ஒரு அப்பனுக்கிட்ட ஒரு பிள்ளையோ அப்படைச்சு அவன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிள்ளையானா அதை விட்டுட்டு போயிடுவானா? 10 பேத்த போனாலும் பெத்த தாய போலாகுமா? உலகத்திலே தாய போல தெய்வம் யாரம்மா? இந்த சண்டாள படுபாவி என்ன பிடித்து இந்த படுபாவி கையில ஒப்பந்தம் கொடுத்து விட்டு இந்த பிள்ளை மாதிரி என்ன பாத்துக்கன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த இடமும் இல்லை ஆதரிக்க யாரும் இல்லை. அந்த இடமும் இல்லை வந்து போனதும் இல்லை. ஒட்டியா பிள்ளைகளம்மா யப்பா 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 ஒட்டியா பிறந்த நம்ம ஒரு மரமா வளர்த்தனம்மா. ஒட்டியா பிறந்த நம்ம ஒரு மரமா வளர்த்தனம்மா. ஒரு மரமும் சாய்ந்து போனா என்ன பெத்தம்மா நானே ஒட்டுவது எந்த இடம்? தனியா பிறந்த நம்ம தனிமரமா நான் வளர்த்தேனம்மா. தனியா பிறந்த நம்ம தனிமரமா வளர்த்தேனம்மா. தனிமரமும் சாப்பிட்டு போனா என்ன பெத்தம்மா நீ தங்குவது எந்த இடம்? கூட பிறந்த தங்கச்சி ஒரு சாதாரணமான ஒரு தாசி வேசினுடைய ஆசையினால யாருன்னு எனக்கு தெரியாது. நீ என்னை பிடித்து அடி அடி அடித்து உதைத்து என்னை இப்பேற்பட்ட வதை செய்த அண்ணங்கிட்ட நம்மளுக்கு அந்த நாட்டில் இருந்து நம்ம வாழ்வதை விட எங்கேயாவது போய் செத்து மடிஞ்சிடறது தான் நல்லது. இந்த நாட்டில் நமக்கு என்ன வேலை? நம்மளுக்கு அண்ணா கடைசி நேரத்தில் ஒண்ணு சொல்றேன்னா என் வீட்டுல இருக்கல. நீ யாருன்னே தெரியாது. அண்ணன் பேச நீ என் வீட்டுல இருக்கக்கூடாது. மரியாதை நான் எப்பேற்பட்ட சந்தோஷத்துல இருக்கும்போது என் வாழ்க்கையை கெடுத்துட்டேன். ஓடாடி ஓடாடி நட்ட விட்டு ஓடாடி பூவி அதுக்கு
பார்த்து இனிமேல் ஆசைப்படக்கூடாது. எப்ப நாங்க இருவரும் சந்தோஷமா இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை கெடுத்தாலும் அதை விட ஏங்க திறந்து விட்ட நாய் பூந்து அப்புறம் வந்து வீணாக்கிட்டான். அதை விட இது எனக்கு பொண்டாட்டியா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்படியான நான் ஏற்றுமே இவ அம்மாவை கூட நான் வச்சிருப்பேன். 5-15 புரியும் வாழ்க்கையில் இவர் பிறந்தோட இந்த பொட்டு இல்லையா சாமியை விட இந்த பொட்டு வைக்கணுமா வரும். ஏய் இரு வரேன் உங்களே கால்ல ஒரு நிமிஷம் நிக்க முடியல. நீ கட்டாத வாய வரையா வீடு கும்பிடுமாமா. ஒரு நிமிஷம் மேல யா வீட்டுல கூட மாமா இவளை பார்த்து யாருமே ஆசை வைக்கணும். இவளை பார்த்தா விதவேத்த பெண்ணு வராங்கன்னு தெருவில் போறப்ப ஒதுக்கி இவளை பார்த்தது எங்கேயாவது வெற்றியா இருந்தாலும் போச்சுக்க. ஓடடி நட விட்டு ஓடடி. எங்கேயாவது பிச்சை எடுத்தா என் கையில முடிஞ்ச பாவம் ஓட சொல்லு. ஓட ஓட என் மூட்டே கூடாது. நாட்டிலே இருக்கு நிறைய சிக்க போறேன். டைம் இல்லை எனக்கு நேரமா வந்து நான் பஞ்சனைக்கு வரணும். முடிதா கடந்து நானும் 4 அண்ணன் தம்பி படம் சரி. அண்ணா போயிடுச்சுக்க. என்ன பெத்த தாயி கடைசியில சொல்லிவிட்டு போறேன். இந்த உலகத்துல எவனுமே எத்தனையோ பேர் பெண்ணால கட்டிருக்கிறான். ஆனா பொய் சொல்லி தாசி மேலேயும் வேசி மேலேயும் ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணது போயிட்டு இருக்கிறீல்ல அண்ணா வடக்கு மின் நிலக்கா என் பழிகார எங்க அண்ணா இந்த வப்பாட்டி வீட்டுக்கும் உங்ககிட்ட வாங்கி ருச்சி கண்டவெல்லாம் நீ செத்த வாழைய உடைப்பாளா உனக்கு வைகோடி வாங்குவாளா நாளைக்கு உனக்கு வாழ வர பொண்ணாலும் நீ செத்த வாழைய உடைப்பாள சண்டாளான் தான் உனக்கு வைகோடி வாங்குவாளா அண்ணா தெக்கிட்டி மின்னலுக்கும் எந்த தேவடிய விட்டுக்கும் உங்ககிட்ட தின்னூறு வச்சு கண்டவெல்லாம் நீ செத்தா தேங்காய் வடைப்பால உனக்கு சீல துணி மாத்துவாளா நாளைக்கு உனக்கு தேடி வரும் சீமாட்டி
ஈசாத்தா தேங்காய் வாழை பால வரைக்கு சீல துணி மாத்துவாரா என்ன ஒவ்வொரு அடியா அடித்ததெல்லாம் நான் பொறுத்துக்கிட்ட கடைசி நேரத்துல என்ன வாடி போட்டின பத்தியா அண்ணா ஆசையா இருந்தா கூட எங்க போறாலும் சரி ஏன் மாரியாத்தா உன்னுடைய அருளால் பிறந்தவா நான் எங்க வேணாலும் போறேன் எங்க அண்ணன் நல்லா இருக்கணும் எங்க அண்ணன் நல்லா இருக்கணும் எங்க அண்ணன் தாய் தந்த பிச்சையிலே அறிவேனம்மா இறைவனுக்கு ஓய்வு அவருடைய நினைவாக இந்த அம்மாவுக்கு நிறைய காசு கொடுங்க அவரோட குடும்பம் நல்லா ஜெயிக்கும் இருப்பது நானும் வேணும் நீ நானும் நாங்க நீங்க சொல்லுமா விட்டு
சென்று பாடங்களை கேட்டுட்டு அரண்மனைக்கு வந்தாச்சு. எங்கேயோ பாப்பாவை காணும். அண்ணன் எங்க இருக்கிறாரு என்ன ஒண்ணும் தெரியல. சரி